உள்ள ஜோதிட ஆர்வர்களே, ஜோதிட நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12 பாவங்களின் ஆய்வு. உதாரண ஜாதகம் 1. அதில் 4ஆம் பாவகம். 4ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் பலன்கள். வீட்டிலேயே ஒரு லீடர் நிலை, அதாவது அவர் தான் ஒரு தலைமை பொறுப்பு மாதிரி இருப்பார். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். அம்மாவின் குணத்தில் அத்தாரிட்டி அதிகம். ஓகேவா? வீடு, நிலம், சொத்து தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் உள் மன அழுத்தம் மற்றும் ஈகோ சில சமயங்கள் இருக்கும். ஃபாதர் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். வீட்டில் டிசிப்ளின் அதிகமாக இருக்கும். 4ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவத்தில் இருப்பது பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கல்வி, சொத்து மற்றும் வீட்டில் சுகவாழ்வு, பெயர், புகழ், கலை, அறிவு, திறமை வளர்ச்சி, அரசாங்கம், சொத்து, வாகன விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் அது பலன். இப்போ 4ஆம் பாவாதிபதி 5ஆம் வீட்டில் இருக்குது, ஆனால் பகை வீட்டில் இருக்குது. அப்போ பலன்கள் எப்படி கிடைக்குன்னா, கல்வி கிடைக்கும், ஆனால் கடின உழைப்பால் மட்டுமே கிடைக்கும். சொத்து வரும், ஆனால் தாமதமாக வரும். வாகனம் வாங்குவீர்கள், ஆனால் மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாக இருக்கும். வீட்டில் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். மன அழுத்தம் ப்ளஸ் ஓவர் திங்கிங் இருக்கும். அம்மாவிற்கு சிறு சிறு ப்ராப்ளம் வரலாம். வீட்டில் கருத்து வேறுபாடு இருக்கும். கல்வியில் இடைஞ்சல், அவமானம் இதெல்லாம் ஏற்படும். சொத்து தொடர்பான சுக இருப்பினும் லீகல் டிலேஸ், டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் இதெல்லாம் வரும். சரி, இது ரெண்டும் கலந்த பலன். 4ஆம் பாடத்தில் சூரியன் ப்ளஸ் 4ஆம் லார்டு 5ஆம் வீட்டில் பகை ஸ்தானத்தில் இருக்கிறது. இதுக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா, சொத்து வீடு கிடைக்கும், கல்வியில் பெயர் கிடைக்கும், குடும்பத்தில் லீடர்ஷிப் போல் இருக்கும். கேரியரில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் ரிலேட்டட் லக்கு இருக்குது. மன அமைதி சற்றே குறைவு. அம்மாவை சார்ந்த டென்ஷன் இருக்கும். கல்வியில் ஒரே நேரத்தில் தடைகள் வரும். சொத்து வாங்கும்போது லீகலாக லோன் ரிலேட்டட் தாமதம் ஏற்படலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதிய சப்ஸ்கிரைபர்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.